ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூ. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது கண்டென்ட் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கொஷின் நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் கலரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்னியர் கலர் நேச்சுரல்ஸ்ல இருந்து க்ரீம் ரிச் அந்த ஒரு ஹேர் கலரிங் தான் நம்ம பர்கண்டி கலர் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 3.16 ரேஷியோ எடுத்திருக்கேன் பர்கண்டி. ஸோ இந்த ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட ஃப்ரெண்டு தான். லாங் பேக் ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் விட்டுட்டு நான் இப்போ கலரிங் அடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அடிச்சிருந்தேன். ஸோ நல்லா இருக்குது. இப்போ ஏன் பிளாக்காக இருக்குது ஹேரு, க்ரோத்தும் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு ஹேருக்கு அப்படின்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்க நேரில் பார்க்கக்குள்ள. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் இப்போலாம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஹேர் கலரிங்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆர்வம், உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஓகே ஆமாம்ல, நம்ம பழைய மாதிரி நம்மளோட செல்ஃபை நம்ம கவனிக்க மாட்டேன்றோம். ஸோ ஒர்க்கு அப்படி இப்படி ஸ்டடீஸு வீடியோஸ் அப்படின்னே போயிட்டுருக்கு, நம்ம கவனிச்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே ஷர்லினா ஆகி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்குன்னு ஸ்லிம்லாம் ஆக முடியாது. ஸோ ஹேர் நான் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது நோ அமோனியா. ஸோ அமோனியா இல்லாததை யூஸ் பண்ணிக்கோங்க. நரிஷிங் பர்மனன்ட் ஹேர் கலர் அப்படின்லாம் இல்லை, ஒரு 10 வீக்ஸ் இருக்கும். பர்மனன்ட் சும்மா கொடுத்துருக்காங்க, ஓகேவா. 100% கிரே கவரேஜ். தென் வெகின் ஃபார்முலா, ஓகேவா. நோ நரிஷிங் ஏர் பெட்டர் கலர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கம்பெனி பிராண்டட் பார்த்தா எடுத்துக்கோங்க. லோக்கல் எடுத்தோம்னா டெட் ஆகிடும் நம்மளோட ஹேர். என்ன பண்ணுறது, ஆசையாக இருந்துச்சு எப்போனா போட்டுக்கலாம். ஸோ ஆனால் நம்ம லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ அதனால கம்பெனி பிராண்ட் பார்த்து தான் எடுத்துக்கோங்க. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த ப்ராடக்ட்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம போட்டு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இந்த பேக்குள்ளே இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் கொடுத்துருக்காங்க 2 பேக்கெட். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதுதாங்க நம்ம முக்கியமானது. இது டெவலப்பர் மில்க்கு. இது க்ரீம் ஹேர் கலரண்ட், ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பவுலில். தென் இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேர் கலரண்ட்டும் தென் டெவலப்பர் மிக்ஸும் சேர்த்துட்டு ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளவுஸ் கொடுத்துருக்காங்களே, அது நம்ம கையில் வேர் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் மஸ்ட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவுலுக்கு வருவோம். பவுல் கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டல் பவுல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் க்ரீம் ஹேர் கலரண்ட்டும் தென் டெவலப்பர் மிக்ஸும் சேர்த்துட்டு ஒரு நல்லா பேஸ்ட் மாதிரி இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தென் லென்த்தி ஹேர்ன்றதுனால நான் ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பாதி. ஸோ இப்போ நம்மளுக்கு கலர் அடிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி பிளாக் கிளவுத் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா வேஸ்ட் கிளவுத் வீட்டில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. இது நம்மளோட துணிகள், அதுக்கப்புறமா நெக்கு பகுதிகள் அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கோசரமே இது எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு குத்திக்கலாம். இப்போ நம்மளோட ஏரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஒருத்தங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஹேர் பட்ச் எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல நம்மளோட கண்டெய்னரில், அது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது இந்த காது அடிக்கல் அந்த மாதிரியெல்லாம் வச்சு, இந்த மாதிரி காது அடியில் இருக்குல்ல, ஸோ அங்கே வச்சு நம்ம லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 24 ஹவர்ஸில் அலர்ஜி இருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அலர்ஜி இல்லாதவங்க இது யூஸ் பண்ண வேண்டாம், வேறு பிராண்டு எதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதை இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். விவிஎல் ஜெல்ஸ் தான், ஏன்னா நம்ம ஸ்கின்ல ஸ்கின் டோனில் படாத இருக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். சைட்ஸில் ஒண்டி தான். ஸோ இந்த காதுகள், அதுக்கப்புறமா இந்த கழுத்து பகுதிகள்
ஸோ இது ஹேர் கலர் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மதியானம் போல் பண்ணிக்கோங்க, வெயிலில் காய வைக்கிற மாதிரி. இன்னைக்கு நீங்கள் பாத் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் கலர். பிகாஸ் வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப வந்து நரிஷிங்காக வந்து ட்ரையாக இருக்கணும். ஸோ அதனால தான். ஸோ பாத் பண்ண உடனே சில பேர் பண்ணிவிட்டு ஊதிப்படாதீங்க, சீக்கிரம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹேர் கலரிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போது நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு, ஹேரில் அப்ளை பண்ணிட வேண்டியது தான். நான் வந்து ஃபுல் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுனால போனிடெயில் போட்டுட்டு தென் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்டிப்ஸ் மாதிரி பண்ணுவாங்கள்ல ஒரு சில இடத்துல மட்டும் கலரிங். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர்லேயும் நீங்கள் பண்ணலாம், அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பார்லர்லேயே நம்ம போய் செலவு எடுக்கிறத விட நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக செம்மையாக வந்து பார்க்குறதுக்கு அழகாக வந்து வீட்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ க்ளவுஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஹேர் கலரிங் வந்து 30 to 45 மினிட்ஸ் வந்து நம்மளோட ஹேரில் வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ டைம் ஆன உடனே கம்ப்ளீட்டாக போயிட்டு நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணியில் போயிட்டு நம்ம வாஷ் பண்ணிடணும். சுடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தென் பார்த்திங்கன்னா ஷாம்பூஸ் வந்து முக்கியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் டச், அதாவது வந்து 2 பகுதியாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க முடியை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுதான் கண்டிஷ்னர். ஸோ நான் ஒரு பேக்கெட் வந்து ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கிறேன், அடுத்த பேக்கெட் வந்து இந்த ஒரு பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஹேரை வந்து நரிஷிங்காக வச்சுக்கும், ட்ரை ஆகாத இருக்காது. ஸோ இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டுக்கிறேன். தென் இதை அப்ளை பண்ணிட்ட உடனே 3 to 4 மினிட்ஸ் விட்டுட்டு திருப்பி நார்மல் வாட்டரில் வந்து நம்மளோட ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வச்சு காமிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு இந்த ஹேர் கலர் ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதுவும் நான் வந்து சன்லைட்டில் நிற்கக்குள்ள தான் வந்து பளிச்சுன்னு தெரியுது என்னோடய ஹேரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வீடியோ பண்ணுறேன். பாய் காய்ஸ்.